பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். பதிப்புரை. உலகமெங்கும் அமைதியின்மையே ஆட்சி புரிகிறது. சாந்திக்காக ஒவ்வொரு மனித உள்ளமும் ஏங்கித் தவித்துக் கொண்டிருக்கிறது. சமாதானத்தை மருந்துக்கும் காணும் சுபீட்சம் என்று நினைக்கும் ஒவ்வொன்றும் சீரழிவே என அங்கலாய்க்கிறது மனித இனம். மொத்தத்தில் இன்றைய உலகில் மலர்ச்சியுமில்லை, மகிழ்ச்சியுமில்லை, சாந்தியுமில்லை, சமாதானமும் இல்லை. உலகில் பவனி வரும் பல்வேறு கொள்கைகளும் தத்துவங்களும் வழிமுறைகளும், உலகில் கோலோச்சும் ஜனநாயக, சோசலிச, கம்யூனிச, சர்வாதிகார, முதலாளித்துவ அரச அமைப்புகளும் இவற்றுக்கான வழியை காட்டுவதில் தோல்வியடைந்து விட்டன. இதன் காரணம் என்ன? இந்த நூலில் மௌலானா மௌதூதி அவர்கள் தமக்கே உரிய சிறப்பான பாணியில் இந்த பிரச்சனையை ஆராய்ந்து அறிவாதாரங்களோடு மனதில் பதியுமாறு விளக்கம் தருகிறார்கள். சாந்திக்கு வழி உண்மையில் என்னவென்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். 1940ஆம் ஆண்டு மே திங்கள் கபூரதாலாவில் ஹிந்து, முஸ்லிம், சீக்கிய அன்பர்கள் அடங்கிய அரங்கொன்றில் மௌலானா அவர்கள் ஆற்றிய பேருரையின் தமிழாக்கமே இந்நூல். ஆண்டுகள் பல கடந்தாலும் அழியாத ஆழிய கருத்துக்கள் இந்நூல் சிந்தனைக்கு சிறந்த விருந்து படைக்கின்றன. கருத்துக்களை செரித்து சாந்திமயமான எதிர்காலத்தை நோக்கி வீறு நடை போட வருகவென அழைக்கிறோம். சாந்திக்கு வழி. முதலாவது, தெய்வம் உண்டு. அன்பர்களே, அங்காடி தெருவில் ஒரு பெருங்கடை உள்ளது. அதில் விற்பனையாளர், விநியோகி, நிர்வாகி, காவலர் என எவரும் இலர். அது தானாகவே இயங்குகிறது. சரக்கும் தானாகவே வந்து தானாகவே விற்பனையாகி விடுகிறது என உங்களிடம் ஒருவர் கூறினால் அவர் சொல்லை நீங்கள் செவிமடுப்பீர்களா? கொள்முதல் செய்வாரின்றியே தானாக சரக்கு ஒரு கடைக்கு வரக்கூடும் என்பதை நீங்கள் ஏற்பீர்களா? விற்பனையாளர் இன்றியே அது விற்பனையாக முடியுமா? காவலன் இன்றியே களவு கொள்ளையிலிருந்து தன்னை தானே காத்து கொள்ள முடியுமா? உங்கள் உள்ளத்தை கேளுங்கள், இப்பேச்சை ஏற்க முடியுமா என்று. உலகில் இப்படியும் ஒரு கடை இருக்கக்கூடும் எனும் எண்ணம் புத்தி சுவாதீனமுள்ள ஒருவரின் பகுத்தறிவில் தோன்றுமா? ஊரில் உள்ளது ஓர் ஆலை. அதிபர் அதற்கு இல்லை. பொறியியல் வல்லுநர் இல்லை. மேற்பார்வையாளர் இல்லை. எவ்வகையிலோ ஆலையின் உறுப்புக்கள் தாமாகவே அமைந்துவிட்டன. அவை தாமாகவே இணைந்து ஆலை என உருவாகிவிட்டன. அது இயங்குவதும் தானாகத்தான் என்று ஒருவர் கூறுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது என்ன செய்வீர்கள்? அவரை நீங்கள் ஆச்சரியத்துடன் நோக்க மாட்டீர்களா? அவருக்கு மூளை கோளாறு இருக்குமோ என்று சந்தேகிக்க மாட்டீர்களா? ஒரு பைத்தியத்தை தவிர வேறு யார் இவ்வாறு பேச முடியும்? தொலைவிலுள்ள உதாரணங்களை விடுங்கள். உங்கள் முன் எரியும் இந்த மின்விளக்கிலிருந்து ஒளி தானாகவே படர்ந்து விடுகிறது என்று ஒருவர் கூறினால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? உங்கள் முன்னிருக்கும் இந்நாட்காலி தானாகவே ஆனது என ஒரு மாபெரும் தத்துவ அறிஞர் கூறினாலும் அதை நீங்கள் ஆமோதிப்பீர்களா? நீங்கள் அணிந்திருக்கும் அங்கியை யாரும் நூற்கவில்லை, அது தானாகவே ஆனது என ஒரு ஞானி கூறினாலும் நீங்கள் சம்மதிக்க முடியுமா? உங்கள் முன் இருக்கும் மாளிகைகளை எல்லாம் எழுப்பியவர் எவருமிலர். இவை யாவும் தாமாகவே உருப்பெற்றவை என்று உலகிலுள்ள பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை நம்ப வைக்க முயன்றாலும் அத்தகைய அபத்தங்களை நீங்கள் நம்பிவிடுவீர்களா? அல்லும் பகலும் நீங்கள் பார்க்கும் பொருட்களிலிருந்து சிலவற்றை உதாரணத்துக்காக நான் எடுத்து கூறினேன். இப்போது கவனியுங்கள். ஒரு சாதாரண கடையை பொறுத்த மட்டிலும் கூட ஒரு நிர்மாணிப்பாளரின்றி அது உருவாக முடியுமென்றோ, ஒரு நிர்வாகியின்றி அது நடத்தப்படுமென்றோ உங்கள் பகுத்தறிவு ஏற்க மறுக்கிறது. ஒரு சிறிய ஆலையை பொறுத்தவரையிலும் ஒரு உற்பத்தியாளரின்றி அது உற்பத்தி பெறக்கூடுமென்றோ, ஓர் இயக்குனரின்றி அது இயங்கக்கூடுமென்றோ நீங்கள் ஒப்புக்கொள்ள தயாராயில்லை. இப்போது இந்த வானமும் பூமியும் அடங்கிய வலுவான தொழிற்சாலை உங்கள் முன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் சூரியன், சந்திரன் இன்னும் பெரும் பெரும் கிரகங்கள் கடிகாரத்தின் பாகங்களைப் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நீராவி கடல்களில் இருந்து மேலெழும்புகிறது. ஆவிகளால் மேகங்கள் ஏற்படுகின்றன. மேகங்களை காற்று உலகின் பல திசைகளுக்கும் பரப்புகிறது. பிறகு அவை குறித்த நேரங்களில் குளிர்ச்சியூற்றப்பட்டு மீண்டும் நீராக்கப்படுகின்றன. இந்நீர் மழையாகி உயிரினங்கள் மீது பொழியப்படுகிறது. இந்த மாரியின் மகிமையால் வறண்டு போன பூமியின் மடியிலிருந்து விதவிதமான பூத்து குலுங்கும் தாவரங்கள் செழிக்கின்றன. வகை வகையான தானியங்களும் பல வர்க்கங்களும் வண்ண வண்ண மலர்களும் உண்டாகின்றன. இத்தொழிற்கூடத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு படைப்பாளரின்றியே இவையெல்லாம் தாமாக நிறுவனமாகிவிட்டன என்றோ, நிர்வாகியின்றி தாமாக நடைபெற்று வருகின்றன என்றோ எங்களிடம் நீங்கள் ஏற்க முடியும். ஒரு சிறிய நாட்காலி, ஒரு மீட்டர் துணி, ஒரு சிறு சுவர், இவற்றை பற்றி ஒருவன் சுயமாகவே ஏற்படவில்லை என கூறுவானேயாகில் அவனை நொடிப் பொழுதில் மூளை கெட்டவன் என்று முடிவு கட்டி விடுவீர்கள்.
நிலை இவ்வாறிருக்க, பூமி தானே ஆனது, விலங்குகள் தாமே பிறந்தவை, பேராச்சரியமூட்டும் பிறவியான மனிதன் சுயமாகவே பிறந்துள்ளான் என கூறுபவனின் சிந்தனையில் கோளாறு இருக்கிறது என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? பல உறுப்புக்கள் ஒருங்கே இணைந்து உருவாகியுள்ள மனித உடலை ஆராய்ந்த விஞ்ஞானிகள், அதில் இரும்பும் கரியும் கந்தகமும் பாஸ்பரசும் சுண்ணாம்புச் சத்தும் உப்பும் சில வகை வாயுக்களும் இவற்றைப் போன்ற இன்னும் சில பொருட்களும் சிறு சிறு அளவில் கலந்திருப்பதாக கண்டுபிடித்துள்ளனர். இப்பொருட்களின் மொத்த விலையே சில ரூபாய்களை தாண்டிவிடாது. உடலில் இந்த பொருட்கள் எந்த எந்த அளவில் உள்ளனவோ அந்த அளவில் அவற்றை எடுத்து உங்கள் விருப்பப்படி அவற்றை எந்த முறையிலேனும் கலந்து உங்களால் ஒரு மனிதனை உருவாக்கிவிட முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஆகவே இந்த உயிரற்ற சில பொருட்களின் சேர்க்கையால் பார்த்தும் கேட்டும் பேசியும் அலைந்தும் திரிந்தும் துடிப்போடு இயங்கி வரும் மனிதன், விமானங்கள் தொலைக்காட்சி சாதனங்கள் போன்ற கடினமான சிக்கல் நிறைந்த பொருட்களை உருவாக்கும் அளவுக்கு திறமை வாய்க்கப் பெற்ற மனிதன் ஒரு மாபெரும் வல்லுனனின் திட்டமும் செயற்பாடுமின்றியே தானாக உருவாகிவிட்டான் என்று உங்கள் பகுத்தறிவை கொண்டு எவ்வாறு ஒப்புக்கொள்வீர்கள்? அன்னையின் அடிவயிறிலிருக்கும் சிறிய ஆலையில் எவ்வாறு மனிதன் உருவாகி வளர்கிறான் என்று நீங்கள் என்றாவது சிந்தித்ததுண்டா? தகப்பனின் ஆற்றலுக்கு அதில் எவ்வித பங்கும் இல்லை. தாயின் யுக்திக்கு அதில் எவ்வித வேலையும் இல்லை. அந்த ஆலையாகிறது சிறிய கருப்பையினுள் நுண்ணோக்காடியின் உதவியின்றி தென்படாத இரு அணுக்கள் எப்போதோ ஒன்று கூடி விடுகின்றன. இவற்றுக்கு தாயின் உதரத்திலிருந்து உணவு கிட்ட ஆரம்பித்து விடுகிறது. நான் முன்பு கூறிய அதே இரும்பு, கந்தகம், பாஸ்பரம் போன்ற இதர பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலும் வகையிலும் அங்கே கூடி இணைந்து ஒரு பிண்டமாகி விடுகின்றன. பிறகு அப்பிண்டத்தில் எங்கே கண்கள் அமைய வேண்டுமோ அங்கே கண்கள் அமைகின்றன, எங்கே காதுகள் அமைய வேண்டுமோ அங்கே காதுகள் அமைகின்றன, எங்கே மூளை அமைய வேண்டுமோ அங்கே மூளை அமைகிறது, எங்கே இதயம் அமைய வேண்டுமோ அங்கே இதயம் அமைகிறது. மேலும் எலும்பும் சதையும் அவற்றுக்குரிய இடங்களில் அமைகின்றன. அவ்வாறே ஒவ்வொரு உறுப்பும் அதற்குரிய இடத்தில் சரியாக பொருந்து விடுகிறது. பிறகு அதில் உயிர் உண்டாகிறது. பார்த்தல், கேட்டல், தும்மல், நுகரல், பேசுதல், சிந்தித்தல் முதலிய எண்ணற்ற சக்திகள் அதில் நிரம்பிவிடுகின்றன. இவ்வாறு மனிதன் முழுமை பெற்றதும் 9 மாதங்களாக எந்த வயிற்றின் சிறிய ஆலையில் வளர்ந்து வந்தானோ அது தானாக உந்தி அவனை வெளியே தள்ளிவிடுகிறது. இவ்வாலையிலிருந்து ஒரே மாதிரியான ஒரே நாளில் இலட்சக்கணக்கான மனிதர்கள் உருப்பெற்று வெளிவருவதைக் கண்டு உலகம் வியக்கிறது. ஆனால் ஒவ்வொரு அமைப்பும் வெவ்வேறாக உள்ளது. உருவம் வேறு, நிறம் வேறு, குரல் வேறு, சக்தியும் திறமைகளும் வேறு, உடல் நிலைகளும் எண்ணங்களும் வேறு, அறிவும் குணமும் வேறு. ஏன் ஒரே வயிற்றிலிருந்து வெளிவரும் இரு உற்ற சகோதரர்கள் கூட ஒருவருக்கு மற்றவர் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இது அறிவையே பிரமிக்க வைக்கும் ஒரு அற்புத விந்தை. இந்த அற்புத விந்தையை கண்ணுற்ற பின்னும் ஒருவன் இவ்வேளை மாபெரும் அறிவும் வித்தையில் இணையற்ற வல்லமையும் பெற்ற இறைவனின்றியே நடைபெறுகிறது அல்லது நடைபெறக்கூடும் என கூறினால் நிச்சயமாக அவர் மூளை கெட்டவரே. அவரை அறிவுள்ளவர் என்று அழைப்பது அறிவையே அவமதிப்பதாகும். குறைந்தபட்சம் இத்தகையவரை பயனுள்ள பிரச்சனைகளை பற்றி பேசும் தகுதியற்றவர் என்றே நான் கருதுகிறேன். இரண்டாவது, ஒருவனே இறைவன். மேலும் கவனிப்போம். இவ்வுலகில் சிறிதோ பெரிதோ எந்த ஒரு செயலும் சீராக இயங்க வேண்டுமாயின் அதற்கு ஒரே ஒரு பொறுப்பாளர் மற்றும் இருந்தால்தான் முடியும். இதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய அறிவும் சான்று பகரும். ஒரு பள்ளிக்கு 2 தலைமை ஆசிரியர்கள், ஒரு அலுவலகத்துக்கு 2 அதிகாரிகள், ஒரு படைக்கு 2 தளபதிகள், ஒரு அரசாங்கத்துக்கு 2 அதிபர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் என்று நீங்கள் என்றாவது கேள்விப்பட்டதுண்டா? அவ்வாறு எங்காவது இருக்குமாயின் ஒரு நாளாவது நிர்வாகம் சீராக நடக்குமென எண்ண முடியுமா? உங்களுடைய வாழ்வின் சிறு சிறு விஷயங்களிலும் ஒரு வேலையை ஒருவருக்கும் அதிகமான நபர்களின் பொறுப்பில் விடுவதால் பெரும் நிர்வாக கேடு விளைவதையும், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதையும், முடிவில் சந்தி சிரிக்கும் அளவுக்கு விஷயங்கள் முற்றிவிடுவதையும் நீங்கள் அனுபவத்தில் அறிந்திருக்கிறீர்கள். உலகில் எவ்விடத்திலாவது நிர்வாகம் கட்டுப்பாடுடன் சீராக இனிது நடைபெறுகிறது என்றால் அங்கே நியாயமாக ஒரு சக்தி செயற்படுவதை நீங்கள் காணலாம். சட்டபூர்வமான அனைத்து அதிகாரங்களுடன் ஒரே அரசுதான் அங்கே இருக்கும். அதிகாரப் பிடிகள் யாவும் ஒரே கையில் தான் அடங்கியிருக்கும். இவ்வாறின்றி ஒரு நிர்வாகத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம். சற்றே தெளிவு கொண்டவரும் இதை ஏற்பதில் தயக்கம் கொள்ள மாட்டார். இதை மனதில் கொண்டவாறே உங்களை சுற்றியுள்ள உலகை சற்றே கவனியுங்கள். பிரம்மாண்டமான பிரபஞ்சம் உங்கள் முன்னே பறந்து கிடக்கிறது. மேலே சஞ்சரிக்கும் கோடிக்கணக்கான விண்மீன்களை நீங்கள் காணுகிறீர்கள்.
நீங்கள் வசிக்கும் இந்த பூமி, இரவுகளில் புலப்படும் இச்சந்திரன், நாள்தோறும் உதிக்கும் இச்சூரியன், இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், வியாழன், இன்னும் பந்தை போல சுற்றி வரும் எண்ணற்ற கிரகங்கள் ஆகிய அனைத்தையுமே பாருங்கள். இவற்றின் சஞ்சரிப்பில் எத்தனை நிர்பந்தமான கட்டுப்பாடு உள்ளது. என்றாவது அதற்குரிய நேரத்துக்கு முன் இரவு படர்ந்ததையோ பொழுது புலர்ந்ததையோ நீங்கள் கண்டதுண்டா? என்றாவது நிலா பூமியுடன் மோதியதுண்டா? என்றாவது கதிரவன் வழியினின்று வழுவியதுண்டா? அல்லது எந்த விண்மீனாவது தான் சுழலும் வழியினின்று ஒரு மயிரிழையாவது விலகியதை நீங்கள் பார்த்ததுண்டா, கேட்டதுண்டா? இக்கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் சில புவியை விட பல லட்சம் மடங்கு பெரியவை, சில சூரியனை விட பல 1000 மடங்கு பெரியவை. இவை யாவும் ஒரு கடிகாரத்தின் உறுப்புக்களைப் போல் ஒரு வலுவான தடியிலே இறுக பிணைக்கப்பட்டுள்ளன. அவை அவை அவற்றுக்கான குறிப்பிட்ட வேகத்திலும் வகுத்துள்ள குறிப்பிட்ட வழியிலும் சென்று கொண்டிருக்கின்றன. எதனுடைய வேகத்திலும் இம்மியளவும் மாறுபாடு ஏற்படுவதில்லை. எதுவும் தனக்கு குறிப்பிட்டுள்ள வழியினின்று ஒரு மயிரிழையும் மாறிவிட முடியாது. இவற்றுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் உறவில் ஒரு நொடிப்பொழுது சிறிதளவு மாற்றம் ஏற்படினும் பிரபஞ்ச நிர்வாகம் சின்னா பின்னமாகிவிடும். இறையில் வண்டிகள் மோதிக்கொள்வது போல கிரகங்களும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும். இவை விண்வெளியைச் சார்ந்த விஷயங்கள். சற்றே இவ்வுலகையும் உங்கள் இனத்தையும் நோக்குங்கள். இம்மண்ணகத்தில் நீங்கள் காணும் வாழ்வின் கேளிக்கைகள் அனைத்துமே ஒருங்கே பிணைக்கப்பட்டுள்ளன. சில கட்டுப்பாடுகளின் காரணமாகவே நிலைத்துள்ளன. புவி ஈர்க்கும் சக்தி எல்லா பொருட்களையும் தன்பால் இழுத்து நிறுத்தியுள்ளது. ஒரு நொடி அது தன் பிடியை தளர்த்தினாலும் அமைப்புகள் அனைத்தும் அதிர்ந்து போகும். இவ்வமைப்பிலேயே இயங்கும் எல்லா உறுப்புகளும் ஓர் ஒழுங்கு கோட்பாடுக்கு கீழ் படிந்தவை. இந்த கோட்பாட்டில் வேறுபாடு என்றுமே ஏற்படுவதில்லை. காற்று தன் விதியை கடைபிடிக்கிறது. நீர் அதன் நியதியிலேயே நிலைத்துள்ளது. ஒளி தன் விதிக்குச் சரண். வெப்பமும் குளிரும் அவற்றுக்கான முறைமைக்கு அடிமை. மண், கல், திரவம், மின்சாரம், நீராவி, தாவரம், விலங்கு இவற்றில் எதற்கும் தன் எல்லையை மீறிவிடவோ இயல்பை மாற்றிவிடவோ அளிக்கப்பட்டுள்ள பணியை புறக்கணித்து விடவோ ஒரு காலும் முடியாது. மேலும் தத்தம் எல்லைக்குள் தமக்குரிய தனி விதிகளை கோட்பாடுகளை கடைபிடித்தவாறே இவ்வமைப்பிலுள்ள எல்லா உறுப்புகளையும் ஒன்றோடொன்று சேர்த்தே பணிபுரிகின்றன. இந்த சகல சக்திகளும் பாகங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து ஒருமித்து வேலை செய்வதினால்தான் உலகில் எல்லாமே நடைபெறுகின்றன. நீங்கள் விதைக்கும் ஒரு சிறு விதையையே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். விண்ணையும் மண்ணையும் சார்ந்த அனைத்து சக்திகளும் சேர்ந்து அதன் வளர்ப்பில் பங்கு கொள்ளாதவரை அது ஒரு காலம் வளர்ந்து மரமாகவே முடியாது. பூமி தன் புதையலிலிருந்து அதற்கு உணவூட்டுகிறது. கதிரவன் அதன் தேவைக்கேற்ப வெப்பம் அளிக்கிறான். அவ்வாறே நீர்நிலை தேவையான நீரை அளிக்கிறது. காற்று மண்டலமும் அதற்கு தேவையான காற்றை கொடுக்கிறது. இரவு அதற்கு குளிரையும் பனியையும் பாங்காக அளிக்கிறது. பகல் தன் சூட்டினால் அதை முதிர்ச்சியடையச் செய்கிறது. இவ்வாறு பல மாத கணக்கில், ஆண்டு கணக்கில் இக்கதிர்கள் யாவும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இதை பேணி வளர்க்கின்றன. அப்போதுதான் அது மரமாக வளர்கிறது. அதில் காய்கள் காய்த்து கனியாகின்றன. உங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாகியுள்ள அனைத்து வளங்களும் இவ்வாறுதான் மாறுபட்ட பல சக்திகளின் இணைந்த இடையுறாத உழைப்பினால் உற்பத்தியாகின்றன. ஏன், இந்த பூமியையும் வானத்தையும் சேர்ந்த எல்லா சக்திகளும் ஒன்றுபட்டு உங்களை பேணுவதில் ஈடுபட்டுள்ளதால் தான் நீங்கள் உயிர் வாழ முடிகிறது. இக்கூட்டு பணியிலிருந்து காற்று மட்டுமே தனித்து விட்டாலும் நீங்கள் இறந்து விடுவீர்கள். நீர் மட்டும் காற்றுடனும் வெப்பத்துடனும் ஒத்துழைக்க மறுத்துவிட்டால் உங்கள் மீது ஒரு துளி மழையும் பெய்யாது. மண் நீருடன் உறவாட மறுத்தால் உங்களுடைய தோட்டங்கள் எல்லாம் துவண்டுவிடும். வயல்கள் வறண்டுவிடும். வீடுகள் ஒரு காலம் கட்ட முடியாது. தீக்குச்சியின் உராய்வால் தீ மூல மறுத்தால் உங்களுடைய உலைகள் குளிர்ந்துவிடும். இரும்பு நெருப்புடன் ஒத்துழைக்க மறுத்தால் புகை வண்டிகளும் உந்து வண்டிகளும் என்ன, ஒரு சிறிய கத்தியை கூட உங்களால் செய்ய முடியாது. ஒரே கணத்தில் ஆலைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுவிடும். சுருங்க கூறின் இம்மகத்தான நிர்வாகத்தின் அலுவலகங்கள் அனைத்தும் முழு கட்டுப்பாட்டுடன் ஒன்றோடொன்று ஒருமித்து பணிபுரிவதாலும் இதிலுள்ள எந்த அலுவலகத்தின் எந்த அங்கமும் தன் தொண்டினை தவிர்த்து விடவோ அல்லது வழக்கம் போல இதர அலுவலக அங்கங்களுடன் பணியில் ஒத்துழைக்க மறுக்கவோ ஒரு காலம் துணிய முடியாது. ஒரே காரணத்தினால் தான் நீங்கள் வசிக்கும் இப்பூமி நிலைத்து நிற்கிறது. நான் உங்கள் முன் நிகழ்த்தியுள்ள இவ்வுரையிலே பொய்யோ புரட்டோ உண்டா? அநேகமாய் உங்கள் யாருமே இதை பொய்யென்று பகரமாட்டீர். இது மெய்யெனில் இம்மாபெரும் ஏற்பாடு, இவ்வதிசய ஒழுங்கு, இவ்வியப்பூட்டும் சமநிலை, இந்த பூமியிலும் வானத்திலும் காணப்படும் அளவற்ற சக்தியின் பூர்ண ஒத்துழைப்பு எல்லாம் ஏன் என்பதை எனக்கு விளக்குங்கள்.
கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இவ்வுலகம் இவ்வாறே நிலைத்து வந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தாவரங்கள் இத்தரணி மீது வளர்ந்து வருகின்றன. விலங்கினம் விருத்தியடைந்து வருகிறது. இப்பூமியில் மனிதன் இன்றிலிருந்து வாழ்கிறான் என்பது தெரியவில்லை. இக்காலத்தே என்றுமே சந்திரன் பூமியின் மீது வீழ்ந்ததில்லை. பூமி சூரியனுடன் மோதியதில்லை. இரவு பகலின் நேரங்களிலே வேறுபாடு தென்படவில்லை. என்றுமே காற்றோடு நீர் கலகம் செய்ததில்லை. என்றுமே நீர் மண்ணுடன் முகம் சுளித்ததில்லை. ஆகவே இந்த ஆட்சியின் எல்லா மாநிலங்களும், எல்லா காரியங்களும், எல்லா பதவிகளும், உறுப்பினரும், அலுவலர்களும் ஏன் இவ்வாறு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்றன? ஏன் இவற்றுக்கிடையே தகராறு வருவதில்லை? ஏன் சச்சரவுகள் ஏற்படுவதில்லை? இதனால் இவை யாவும் ஓர் ஆட்சியில் கட்டுடன் கிடக்கின்றன. இதற்குரிய பதிலை உங்கள் இதயத்திடமே கேளுங்கள். ஒரே இறைவனே இவ்வுலகின் அரசன். அவன் ஒருவனுடைய உத்தரவே அனைவர் மீதும் செலுத்தப்படுகிறது. அந்த ஒரே ஒருவனுடைய வலுவான சக்திதான் எல்லாவற்றையும் தன் பிடியில் பிணைத்து வைத்துள்ளது என்று உங்கள் உள்ளம் சான்று கூறவில்லையா? 10, 20 இரு தெய்வங்கள் கூட இவ்வுலகின் உரிமைகளாக இருந்தால் இந்நிர்வாகம் இவ்வளவு ஒழுங்குடன் ஒரு காலும் நடைபெறாது. ஒரு சிறு பள்ளியின் நிர்வாகமே இரு தலைமையாசிரியர்களின் தலைமையை சகித்து கொள்ள முடியாத போது, பறந்து விரிந்த மண்ணகத்தின் விண்ணகத்தின் இம்மாபெரும் ஆட்சி எவ்வாறு இரு தெய்வங்களின் ஆட்சியின் கீழ் இயங்க இயலும்? படைப்பவன் ஒருவனின்றி இவ்வுலகம் படைக்கப்படவில்லை என்பது உண்மையின் ஓர் அம்சமேயாகும். அப்படைத்தவன் ஒருவனே என்பது அதன் மற்றோர் அம்சமாகும். ஒரு தலைவனின்றி இவ்வுலகின் நிர்வாகம் நடைபெறவில்லை என்பது மட்டுமல்ல, அத்தலைவன் ஒருவனே என்பதும் உண்மையாகும். நிர்வாகத்தின் அதிகாரங்கள் ஒருவனைத் தவிர வேறு எவர் கரங்களிலும் இல்லை என்பதை நிர்வாகத்தின் ஒழுங்கே வெளிப்படையாக தெரிகிறது. இந்த ஆட்சியில் ஓர் அரசனுடைய தவிர வேறு எவருடைய ஆதிக்கமும் செல்வதில்லை என்று பிணைப்பின் ஒழுங்கே பகர்கிறது. விண்ணகம் முதல் மண்ணகம் வரை வியாபித்திருக்கும் ஆட்சி ஒரு அதிபதியினுடையதே என்பதை சட்டத்தின் கடுமையே சான்று சொல்கிறது. சூரியன், சந்திரன் மற்றும் இதர கோள்கள் யாவும் அவனுடைய ஆதிக்கத்தின் பிடியிலே அடங்கியுள்ளன. பூமி தன்னுடைய எல்லா பொருட்களுடன் அவனுக்கு கீழ்ப்படிந்ததே. காற்றும் அவனுடைய அடிமையே, நீரும் அவனுடைய அடிமையே, கடலும் மலையும் அவன் கட்டளைகளுக்குட்பட்டவையே, வானமும் விலங்கினமும் அவனுக்கு வழிபட்டவையே. மனிதனின் வாழ்வும் சாவும் அவன் அதிகாரத்திலேயே இருக்கின்றன. அவனுடைய வலுவான பிடியே முழு சக்தியுடன் அனைத்தையும் இறுகப் பிணைத்து வைத்துள்ளது. அவன் ஆட்சியில் தன் அதிகாரத்தை செலுத்தும் அளவுக்கு யாரும் வலுப்பெற்றிருக்கவில்லை. மெய்யாகவே இம்முழுமை பெற்ற நிர்வாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்சியாளர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நிறுவனத்தின் இயல்பே ஆட்சியில் எவருடைய கூட்டையும் இம்மியளவும் விளைவதில்லை. மேலும் தனித்து அவனே அரசனாகவும் மற்றனைத்தும் அடிமைகளாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் மற்றவர் கையில் அதிகாரம் செலுத்த ஓரளவு உரிமை இருந்தாலும் அதன் பொருள் சீர்குலைவும் அலங்கோலமுமேயாகும். ஆட்சி செலுத்த வலிமை வேண்டுவது மட்டுமன்றி அறிவும் தேவை. மேலும் முழு உலகத்தை ஒரே சமயத்தில் பார்த்தும் அதன் சூட்சமங்களை புரிந்தும் உத்தரவுகளை பிறப்பிக்க பரந்த கண்ணோட்டமும் வேண்டும். சர்வ வல்லமை பெற்ற இறைவனை தவிர உலக கண்ணோட்டமின்றி உலகில் ஒரு பகுதியில் ஒரு விஷயத்தில் ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரம் பெற்ற சிறு சிறு தெய்வங்கள் இருந்தால் இந்த அவனி மற்றும் ஆகாயத்தின் முழு நிர்வாகமும் சின்னா பின்னமாக இருக்கும். ஒரு சாதாரண இயந்திரத்தை பொறுத்தவரையிலும் அதை பற்றிய முழு ஞானம் பெறாத ஒருவருக்கு அதில் தலையிடும் அதிகாரத்தை அளித்துவிட்டால் அதை அவர் கெடுத்து விடுவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அவனி மற்றும் ஆகாய ஆட்சி அமைப்பு முழுமையும் பூரண கட்டுக்கோப்புடன் இயங்கி வரும் பேருண்மை ஒன்றே இந்த அரசாட்சியின் அதிகாரங்களில் ஓர் இறைவனை தவிர வேறு எதற்குமோ எவருக்குமோ அணுவளவும் பங்கில்லை என்பதை சான்று வழங்கப் போதுமாயிருக்கிறது. அறிவும் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறது. இது ஓர் உண்மை கூற்று மட்டுமன்று. பிரபஞ்சத்தின் மீதான இறைவனின் சர்வாதிகார ஆட்சியுரிமையில் வேறெவரும் பங்கேற்க முடியாது என்பதும், இந்த அவனி மற்றும் ஆகாய அமைப்பு முழுவதிலும் இறைவனுடைய ஆதிக்கம் மட்டுமே செயல்பட வேண்டும் என்பதும் தாம் சரியான கருத்தாகும். இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தம் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் அவனது கருணையையே சார்ந்திருப்பவர்கள். தமது சக்தியையும் பலத்தையும் மட்டும் கொண்டு ஒரு கணம் கூட வாழ்ந்திட இயலாதவர்கள். ஈடிணையற்ற இறைவனின் ஆதிபத்தியத்தில் பங்கு ஏற்க திட்டவட்டமாக தகுதியுடையவர்கள் அல்லர். நிச்சயமாக அவர்களால் பங்கேற்கவும் இயலாது.
ஒரு பணியாளர் தன் முதலாளியின் சொத்துரிமையில் பங்கேற்க முடியுமா? ஓர் அதிபதி தன் சேவகனை கூட்டாளியாக்க கூடும் என்ற விஷயம் உங்கள் சிந்தனையில் வரக்கூடியதா? உங்களிலேயே யாராவது தன் சொத்திலும் உரிமையிலும் தன் பணியாளரில் ஒருவரை பங்காளியாக்கல் சாத்தியமா? இவ்விஷயம் பற்றி நீங்கள் சிந்தித்துப் பார்த்தால், ஆண்டவனின் இந்த ஆட்சியில் ஓர் அடிமைக்கு சுயமாக தன்னாதிக்கம் செலுத்த எவ்வித உரிமையும் இல்லை என்பதற்கு உங்கள் உள்ளம் சான்றளிக்கும். இவ்வாறிருப்பது உண்மைக்குப் புறம்பானது, அறிவுக்கும் இயற்கைக்கும் எதிரானது, சத்தியத்திற்கே விரோதமானது. 3வது, மனிதனின் துன்பத்துக்கு மூல காரணம். அன்பர்களே, இவை இவ்வுலகத்தில் நடைபெற்று வரும் நிர்வாகம் முழுமைக்கும் அடிப்படை நியதிகள். நீங்கள் இவ்வுலகிலிருந்து தனிப்பட்டவர்கள் அல்லர். மாறாக இதற்குள் அதனுடைய ஓர் உறுப்பினரின் அந்தஸ்துடன் இருப்பவர்கள். ஆகையால் பிரபஞ்சம் முழுவதற்கும் இருப்பதைப் போலவே இந்நியதிகள் உங்கள் வாழ்வுக்கும் அடிப்படையானவையே. இன்று மனித வாழ்விலிருந்து அமைதியும் திருப்தியும் ஏன் விடை பெற்றுவிட்டன எனும் கேள்வி உங்களில் ஒவ்வொருவருக்கும் மட்டுமன்றி உலகில் உள்ள மக்கள் அனைவருக்குமே திகைப்பும் பிரமிப்பும் ஊட்டுகின்ற பிரச்சினையாக இருந்து வருகிறது. ஏன் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லைகள் தோன்றிய வண்ணம் உள்ளன? ஏன் நம் வாழ்வின் அமைதியும் செழிப்பும் அகன்றுவிட்டன? சமூகங்கள் சமூகங்களுடன் மோதிக்கொண்டிருக்கின்றன. நாடுகளுக்கிடையே இழுபறி நடக்கிறது. மனிதன் மனிதனுக்கே ஓநாயாகியுள்ளான். இலட்சக்கணக்கான மக்கள் போர்களில் நாசமடைகின்றனர். கோடிக்கணக்கில் தொழில்கள் பாழடைகின்றன. கணக்கற்ற ஊர்கள் அழிகின்றன. வலுத்தவன் இளைத்தவனை விழுங்கியவாறுள்ளான். பணக்காரன் ஏழைகளை சூறையாடுகிறார்கள். ஆட்சியில் அநியாயம் தாண்டவமாடுகிறது. நீதிமன்றத்திலே அநீதியுள்ளது. செல்வத்திலே மட்டுமீறிய வெறி தலைவிரித்தாடுகிறது. அதிகாரத்திலே ஆணவமுள்ளது. நட்பிலும் நம்பிக்கை துரோகமுள்ளது. அமானத்தில் மோசடியுள்ளது. பண்பிலே பணிவில்லை. மனிதன் மீது மனிதன் நம்பிக்கை அகன்றுவிட்டது. மார்க்கப் போர்வைக்குள்ளே மார்க்கத்துக்கு முரண்பாடு நடக்கிறது. ஆதமின் சந்ததிகள் எண்ணற்ற பிரிவுகளாய் சிதறிக் கிடக்கிறார்கள். ஒரு சாரார் மற்றொரு சாராருக்கு துரோகம் புரிவதையும் மோசடி செய்வதையும் கொடுமைப்படுத்துவதையும் சாத்தியமான ஒவ்வொரு விதத்திலும் இழப்பு ஏற்படுத்துவதையும் குற்றமல்ல என்று கருதுகின்றனர். ஆக இந்த கேடுகள் குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்ன? இறைவனின் ஆட்சியில் எப்பக்கம் நாம் நோக்கினாலும் அமைதியே காணப்படுகிறது. நட்சத்திரங்களில் அமைதியுள்ளது. காற்றில் அமைதியுள்ளது. நீரில் அமைதியுள்ளது. தாவரங்களிலும் விலங்கினங்களிலும் அமைதியுள்ளது. படைப்பு அனைத்தின் நிர்வாகமும் பூரண அமைதியுடன் நடைபெறுகிறது. எங்கும் சச்சரவின் சீர்கேட்டின் கட்டுப்பாடின்மையின் சின்னமே தென்படுவதில்லை. ஆனால் மனிதனின் வாழ்வு மட்டுமே இதற்கு விதிவிலக்காயிருக்கிறது. ஏன் இக்கருணையிலிருந்து மனித வாழ்வு ஒதுக்கம் பெற்றுள்ளது? இது உயிர்நாடியான ஆனால் கடினமான ஒரு வினாவாகும். இதற்கு முடிவு காணுவதில் மக்களுக்கு பெரும் திகைப்பும் குழப்பமும் ஏற்படுகின்றன. ஆனால் இதற்கான பதிலோ சிந்திப்பவர்களுக்கு அத்துணை கடினமானதன்று. இதற்கு என்னிடமுள்ள சுருக்கமான பதிலை தருவதன் மூலம் உங்கள் சிந்தனைக்கு சிறிது உணவு வழங்க விரும்புகிறேன். அது இதுதான். மனிதன் தன் வாழ்வை சத்தியத்துக்கும் உண்மை நிலைக்கும் முரணாக அமைத்து கொண்டதால்தான் அல்லல் படுகிறான். சத்தியத்துக்கும் உண்மை நிலைக்கும் இணக்கமானதாக அவன் தன் வாழ்வை அவனாக மாற்றாதவரை அமைதியை அடைய முடியாது. நான் சொன்ன பதிலை அறிந்து கொள்வது ஒன்றும் கடினமாயிராது என்று நம்புகிறேன். ஓடும் ஒரு ரயில் வண்டியின் வாயிலை உங்கள் வீட்டின் வாயிலாக பாவித்து அதை திறந்து கொண்டு உங்கள் வீட்டு தாழ்வாரத்தில் வருவதைப் போல நீங்கள் வெளிவந்தால் உங்களுடைய தப்பபிப்பிராயத்துக்காக ரயில் வண்டியின் வாயில் வீட்டின் வாயிலாகிவிடாது. நீங்கள் வீழ்ந்த தரை தாழ்வாரமாகவும் ஆகிவிடாது. உங்களகத்தே நீங்கள் ஏதாவது நினைத்து கொள்வதனால் உண்மை சிறிதும் மாறிவிடாது. விரைவாக ஓடும் ரயில் வண்டியின் வாயில் வழியாக நீங்கள் வெளியே காலெடுத்து வைத்தால் என்ன விளைவு ஏற்பட வேண்டுமோ அது ஏற்பட்டே தீரும். உங்கள் கால் முறிந்த பின்னும் தலை உடைந்த பின்னும் நீங்கள் நினைத்தது தவறு என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளாவிடனும் சரியே. முற்றிலும் இவ்வாறே இவ்வுலகுக்கு கடவுள் இல்லை என்று நீங்கள் நினைத்து விடுவதனால், அல்லது நீங்களே உங்களுக்கு கடவுளாகி விடுவதனால், அல்லது கடவுளை விட்டு வேறு பொருளில் தெய்வீகம் இருப்பதாக ஏற்றுக்கொள்வதினால், அல்லது நம்பிவிடுவதினால் நீங்கள் இவ்வாறு நினைத்தாலும் ஏற்றுக்கொண்டதாலும் உண்மை ஒரு காலும் மாறாது. இறைவன் இறைவனாகவே இருப்பான். அவனுடைய மகத்தான ஆட்சியில் ஒரு சாதாரண அடிமையின் அந்தஸ்துடன் நீங்கள் இருந்து வருகிறீர்கள். அந்த ஆட்சியின் அனைத்து அதிகாரங்களும் அவன் பிடியிலே இருக்கும். உங்களுடைய தவறான அபிப்பிராயத்தின் காரணமாக நீங்களாக மேற்கொள்ளும் வாழ்க்கை முறையினால் மிகவும் கொடிய பலனை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். இன்னல்களுக்கு ஆளான பின்னும் உங்களுடைய தவறான வாழ்க்கையை நீங்கள் நேரானதே என்று கருதினாலும் அந்த கொடிய விளைவிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியவற்றையெல்லாம் மீண்டும் சற்று உங்கள் நினைவில் புதுப்பித்துக் கொள்ளுங்கள்.
பூரண வல்லமை கொண்ட இறைவன் எந்த ஒருவரின் செய்கையினாலும் அத்தகைய வல்லமை பெற்ற இறைவன் ஆகவில்லை. நீங்கள் அவன் தெய்வீகத்தை ஏற்றால்தான் அவன் கடவுளாக முடியும் எனும் உங்கள் தயவை அவன் சார்ந்தவன் அல்லன். நீங்கள் ஏற்றாலும் சரி, மறுத்தாலும் சரி, அவன் இறைவனே. அவனுடைய தெய்வீகம் சுய சக்தியின் மீது நிலைத்துள்ளது. உங்களையும் இவ்வுலகத்தையும் அவனே படைத்துள்ளான். பூமி, சந்திரன், சூரியன் மற்றும் பிரபஞ்சம் முழுவதும் அவன் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்தவையே. இப்பிரபஞ்சத்தில் செயற்படும் சக்திகள் அனைத்தும் அவன் ஆணைக்குட்பட்டவையே. உங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாய் உள்ள எல்லா பொருட்களும் அவனுடைய மகத்தான பிடியில் உள்ளன. உங்களுடைய வாழ்வே அவன் அதிகாரத்தில் உள்ளது. நீங்கள் ஏற்காவிடனும் உண்மை இதுவே. இதிலிருந்து நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டாலும் உண்மை இதுவே. இதைத் தவிர வேறு விதமாய் நீங்கள் எண்ணிக்கொண்டாலும் உண்மை இதுவே. இவற்றில் எந்நிலையிலும் உண்மைக்கு எவ்வித தீங்கும் விளைவதில்லை. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த உண்மையை ஏற்று அதற்கு அமைந்திருக்கும் உங்கள் அந்தஸ்தை நீங்கள் ஒப்புக்கொண்டால் உங்கள் வாழ்வு சீராக அமையும். உங்களுக்கு அமைதி கிட்டும், திருப்தி நிலவும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் சீராகச் செல்லும். ஆனால் நீங்கள் உண்மைக்கு எதிரான ஏதாவது ஒரு அந்தஸ்தை மேற்கொண்டால் அதனால் ஏற்படும் பலன் ஓடும் ரயில் வண்டியின் வாயிலை வீட்டின் வாயிலாக கருதி வெளிவருவதால் ஏற்படுவது போலவே இருக்கும். நீங்கள் தான் காயமடைவீர்கள். உங்களுடைய கால்தான் முறியும். உங்களுடைய தலைதான் உடையும். உங்களுக்குத்தான் வலிக்கும். உண்மையோ முன்போலவே இருக்கும். நான் மேலே எடுத்து சொன்ன உண்மை நிலைகளின் அடிப்படையில் நம்முடைய சரியான அந்தஸ்து என்னவென்று நீங்கள் கேட்கலாம். சில வார்த்தைகளில் நான் இதற்கு விளக்கம் கொடுத்து விடுகிறேன். நீங்கள் ஒரு பணியாளரை சம்பளம் கொடுத்து ஆதரித்து வந்தால் அவனுடைய உண்மை அந்தஸ்து எதுவாயிருக்கும் என்று எண்ணுவீர்கள். அவன் உங்களுடைய பணிகளை புரிய வேண்டும். உங்களுடைய ஆணைக்கு பணிய வேண்டும். உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். அடிபணிவதிலிருந்து மீறக்கூடாது. ஆக ஒரு வேலைக்காரனின் தொழில் அடிபணிவதை விட வேறு எதுவாக இருக்க முடியும்? நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்து உங்களுக்கு கீழ் ஒரு பணியாள் இருந்தால் அப்பணியாளின் வேலை என்ன? உங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டியதுதான். அதிகாரத் தோரணையில் இருப்பதல்ல. உங்களுக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்தில் உங்களுடைய விருப்பம் எதுவாயிருக்கும்? உங்களுடைய விருப்பம் அதில் ஈடேற வேண்டும். நீங்கள் விரும்புவதே அதில் நடக்க வேண்டும். உங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக அதில் ஓர் இலையும் அசையக்கூடாது. உங்கள் மீது ஒரு அரசு சுமத்தப்பட்டு சக்திகள் அனைத்தும் அதன் கரங்களிலே சேர்ந்துவிட்டால் இத்தகைய அரசாட்சியில் உங்களுடைய அந்தஸ்து எதுவாக இருக்கும்? அமைதியுடன் நீங்கள் அதன் குடிமகனாக இருப்பதை ஒப்புக்கொண்டாக வேண்டும். அரசு சட்டத்தின் விதிகளை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அரசின் ஆட்சியில் இருந்து கொண்டே நீங்கள் சுய ஆட்சி உரிமை கொண்டாடினாலும் சரி, அல்லது மற்றொருவனை அரசனாக ஏற்று அவனுடைய ஆணைகளின்படி நடந்தாலும் சரி, நீங்கள் துரோகியாகி விடுவீர்கள். துரோகிகள் விஷயத்தில் கடைபிடிக்கப்படும் கொள்கைகள் என்ன என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். இவ்வுதாரணங்களினால் இறைவனின் ஆட்சியிலே உங்கள் அந்தஸ்து என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். உங்களை அவன்தான் படைத்துள்ளான். எனவே உங்களை படைத்தவனின் நாட்டத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதும் வாழ்க்கை நடத்துவதும் மட்டுமே உங்களுடைய ஒரே கடமை என்பது முற்றிலும் இயற்கையானதே. உங்களை அவன் வளர்க்கிறான், பரிபாலிக்கிறான். அவன் கருவூலங்களில் இருந்துதான் நீங்கள் சம்பளம் பெறுகிறீர்கள். அவனுக்கு அடிமையாக இருப்பதை தவிர உங்களுக்கு வேறு எந்த நிலையும் இல்லை. உங்களுக்கும் உலகம் முழுவதுக்கும் அவன் அதிகாரி. அவனுடைய அதிகாரத்தில் அடிமையாய் இருப்பதைத் தவிர உங்களுடைய அந்தஸ்து வேறு எதுவாக இருக்க முடியும்? இந்த வானம் பூமியெல்லாம் அவன் சொத்து. இந்த சொத்தில் அவன் நாட்டமே நிலை பெறும். அவனுடைய நாட்டமே நடக்கவும் வேண்டும். உங்களுக்கு இங்கே உங்களுடைய நாட்டங்களை நடத்த எந்தவிதமான உரிமையும் இல்லை. நீங்களாக உங்கள் நாட்டங்களை செயற்படுத்த முயன்றால் கொடிய பயங்கரமான விளைவுகளுக்கு நீங்களே நிச்சயம் ஆளாவீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் மீது அவனுடைய அரசு அவனுடைய சுய சக்தியினால் நிலை பெற்றுள்ளது. வானம் பூமியின் அலுவலகங்கள் அனைத்தும் அவன் பிடியில் உள்ளன. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதில் ஓர் அடிமையின் அந்தஸ்தை தான் நீங்கள் வகிக்கிறீர்கள். நீங்களோ வேறு எந்த மனிதரோ எவ்வளவு பெரியவர்களாக அல்லது சிறியவர்களாக இருந்த போதிலும் சரி, உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ இருந்த போதிலும் சரி, உங்களுக்கு அதில் ஓர் அடிமை என்ற அந்தஸ்தை தவிர ஏதுமில்லை. இந்த ஆட்சியில் அவனுடைய சட்டமே சட்டமாகும். அவன் உத்தரவே உத்தரவாகும். அடிமைகளால் எவருக்கும் தம்மைத்தாமே மாட்சிமை பொருந்தியவர், மேன்மை தாங்கியவர், சர்வாதிகாரி, ஏகாதிபதி என கூறிக்கொள்ள எந்த உரிமையும் இல்லை. எவருக்கும், எந்த நாடாளுமன்றத்துக்கும், எந்த சட்ட சபைக்கும், எந்த அவைக்கும் இந்த ஆட்சியில் இறைவனுடைய சட்டத்துக்கு பதிலாக தன்னுடைய சட்டத்தை ஏற்று இறைவனின் அடிமைகளை நோக்கி இச்சட்டத்துக்குட்படும்படி கூற உரிமையில்லை.
எந்த மானிட ஆட்சிக்கும் இறைவனின் சட்டத்தை தள்ளிவிட்டு தன் சட்டத்தை ஆண்டவனின் அடியார்கள் மீது சுமத்தவோ அவர்களை நோக்கி தன்னுடைய இச்சட்டத்திற்கு கீழ்ப்படியும்படி கூறவோ எவ்வித உரிமையும் இல்லை. உண்மையான அரசின் அடிமையாக அமைந்திருப்பதன்றி பொய்யான அரசுரிமை கொண்டாடுபவர்களின் அடிமையாக இருக்க சம்மதிப்பதும், உண்மையான அரசின் சட்டத்தை புறக்கணித்துவிட்டு இதர சட்டம் இயற்றுபவர்களின் சட்டத்தை ஏற்பதும், உண்மையான தலைவனை விட்டு பொய்யான அரசுகளின் ஆணைகளை ஏற்பதும் எந்த ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது மக்களுக்கோ அனுமதிக்கப்பட்ட செயல்கள் ஆகா. இதுபோன்ற செயல்கள் எல்லாம் துரோகத்தின் சின்னங்களாகும். அடிமைகள் தாமே அரச அதிகார உரிமைகளை கொண்டாடுவது, பிறர் அம்மாதிரி உரிமை கொண்டாடுவதை ஏற்றுக்கொள்வது ஆகிய இரண்டும் அவர்களுடைய துரோகச் செயல் என்றே கருதப்படும். இருவருக்கும் இதற்கான தண்டனை துரிதமாகவோ தாமதமாகவோ கிடைப்பது நிச்சயம். நம்மில் ஒவ்வொருவரையும் இறைவன் நேரடியாக தனது பிடியின் கீழ் அதிகார ஆளுகையில் வைத்திருக்கிறான். அவன் நினைக்கும் போது நம்மில் யாரையும் திருப்பி அழைத்துக் கொள்வான். வானம் பூமியில் இந்த தெய்வீக ஆட்சியிலிருந்து ஓடிவிடக்கூடிய ஆற்றல் யாரிடமும் இல்லை. இந்த பேராட்சியாளரின் கரங்களிலிருந்தும் இறை சட்டங்களிலிருந்தும் யாருமே தப்பித்து ஓடி வேறெங்கும் தஞ்சமடைய முடியாது. மரணத்துக்கு பின் உங்கள் உடல் மண்ணில் புதைக்கப்பட்டு மண்ணுடன் கலந்து உங்களுடைய ஒவ்வொரு அணுவும் மக்கிவிட்டாலும் சரி, தீயில் கருகி அதன் சாம்பல் காற்றிலும் கலந்துவிடணும் சரி, நீரில் மூழ்கி நீங்கள் மீன்களின் இரையாகிவிட்டாலும் சரி, கடல் நீரில் கரைந்து விடினும் சரி, எது எப்படி இருந்தாலும் இறை சட்டங்களின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் காற்று அவனுடைய அடிமை, பூமியும் அடிமையே, நீரும் அதிலுள்ள மீன்களும் அவன் ஆணைக்கு அடிபணிபவையே. ஒரு சமிக்ஞையினால் நீங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் பிடிக்கப்படுவீர்கள். பிறகு உங்களில் ஒவ்வொருவரையும் அழைத்து, என்னுடைய அடிமையாக இருந்த உனக்கு அரசுரிமை கொண்டாடும் சக்தி எங்கிருந்து கிடைத்தது எனக் கேட்பான். என்னுடைய ஆட்சியில் உன்னுடைய ஆணைகளை பிறப்பிக்கும் அதிகாரத்தை நீ எங்கிருந்து கொண்டு வந்தாய்? என்னுடைய ஆட்சியில் உன்னுடைய சட்டங்களை பிரகடனப்படுத்த நீ யார்? என்னுடைய அடிமையாகிய நீ பிறருக்கு அடிபணியச் சம்மதித்து விட்டது எங்கனம்? என்னுடைய பணியாளராக பிறருடைய உத்தரவுகளை ஏற்றாய். என்னிடம் ஊதியம் பெற்று பிறரை எஜமானரென்றும் உணவளிப்பவரென்றும் எண்ணினாய். என்னுடைய வேலைக்காரனாக இருந்து பிறருடைய வேலைகளை செய்தாய். என்னுடைய ஆட்சியில் இருந்து கொண்டு பிறருடைய அரசுரிமையை ஏற்றாய். பிறருடைய சட்டங்களையே சட்டங்கள் என்று எண்ணினாய். பிறருடைய பிரகடனங்களுக்கு பணிந்தாய். இந்த துரோகம் எங்கனம் உனக்கு அனுமதியளிக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வ செயலாகும் எனக் கேள்விகள் தொடுப்பான். உங்களில் எவரிடமாவது இக்குற்றப் பத்திரிகைக்கான பதில் உள்ளதா? கூறுங்கள் பார்க்கலாம். எந்த வழக்கறிஞர் அங்கே தன்னுடைய சட்ட நுணுக்கச் சாமர்த்தியத்தினால் உங்களை தப்ப வைக்க வழிகாண முடியும்? இத்துரோகக் குற்றத்துக்கான கொடிய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்ற நீங்கள் வேறு யாருடைய பரிந்துரையை நம்பியிருக்கிறீர்கள்? 4வது, கொடுமைக்கு காரணம். அன்பர்களே, இந்த கேள்வி உரிமையை பற்றியது மட்டுமன்று. இறைவனின் பேரரசில் ஆட்சி செலுத்தவோ சட்டம் இயற்றவோ ஆணைகள் பிறப்பிக்கவோ எந்த மனிதனுக்காவது அல்லது குழுக்காவது தகுதி இருக்கிறதா என்பதும் மற்றொரு முக்கிய கேள்வியாகும். நான் சற்று முன் சொல்லியது போல், ஒரு சாதாரண இயந்திரத்தை பொறுத்தவரையிலும் அதன் அமைப்பை பற்றி அறியாத ஓர் அரைகுறை ஆசாமி அதை இயக்கினால் அதை கெடுத்து விடுவான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அறியாத ஒருவனிடத்தில் ஒரு மோட்டார் வண்டியை கொடுத்து ஓட்டச் சொன்னால் என்ன பலன் ஏற்படும் என்பதை உடனே தெரிந்து கொள்வீர்கள். இப்போது நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். இரும்பாலும் மற்ற உலோகங்களாலும் பொருட்களாலும் உருவாக்கப்பட்ட உயிரற்ற ஓர் இயந்திரத்தை கூட அதை பற்றிய முழு அறிவில்லாது இயக்க முடியாது என்றால், மிக குழப்பமான உளநிலையும் எண்ணற்ற பிரச்சினைகளையும் ஒவ்வொரு அம்சத்திலும் சிக்கல் நிறைந்த பல திருப்பங்களையும் கொண்ட இம்மனித உலகை மற்றவர்களை அறிந்து கொள்ளாத, ஏன் தம்மை தாமே புரிந்து கொள்ளாத மனிதர்களால் எவ்வாறு ஆண்டிட இயலும்? இத்தகைய அரைகுறை அறிவுடையவர்கள் சட்டம் இயற்ற முனைந்தால், இத்தகைய அறிவிலிகள் மனித வாழ்வின் ஓட்டுநராக இருக்க முன்வந்தால் ஏற்படும் பலன் ஓர் அரைகுறை பேர்வழி மோட்டார் வண்டி ஓட்டுவதனால் ஏற்படும் பலனை விட எவ்வாறு மாறுபட்டிருக்க முடியும்? இதனால் தான் இறைவனுடைய சட்டத்துக்கு பதிலாக மனிதர்களால் இயற்றப்படும் சட்டம் எங்கு ஏற்கப்படுகிறதோ, எங்கு இறைவனுக்கு அடிமைப்படுவதை விட்டுவிட்டு மனிதர்கள் தம் ஆட்சியை செலுத்துகிறார்களோ, எங்கு அவ்வாறான ஆட்சி மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிறதோ
அங்கே எவ்விடத்திலும் அமைதியில்லை. எங்கும் மனிதனுக்கு திருப்தியில்லை. எங்கும் மனித வாழ்வின் நிலை சீராகச் செல்லவில்லை. கொலையும் கொள்ளையும் நடைபெறுகின்றன. அநியாயமும் அநீதியும் இழைக்கப்படுகின்றன. சூறையாடலும் வன்முறைச் செயல்களும் தாண்டவமாடுகின்றன. சூதும் வாதும் நிரம்பியுள்ளன. மனிதன் மனிதனுடைய உதிரத்தை உறிஞ்சுகிறான். பண்பு பாழாகிறது. ஆரோக்கியம் சீரழிகிறது. கடவுள் மனிதனுக்கு அளித்திருக்கும் சக்தியெல்லாம் மனிதனுடைய நன்மைக்கன்று நாசத்துக்கே செலவழிக்கப்படுகின்றன. இவ்வுலகிலே ஒரு நிரந்தர நரகத்தையே மனிதன் தன் கரங்களாலேயே தனக்காக உண்டாக்கிக் கொண்டிருக்கிறான். இதற்கு காரணம் ஒரு இயந்திரத்தின் உறுப்புகளை பாகங்களை பற்றிய ஞானம் இல்லாது அதை இயக்க விரும்பும் குழந்தையைப் போல இந்த இயந்திரத்தை மனிதன் இயக்க முயன்றதனன்றி வேறில்லை. இந்த இயந்திரத்தை எவன் செய்துள்ளானோ அவனேதான் இதன் இரகசியங்களை அறிந்துள்ளான். அவனுக்குத்தான் இதன் இயல்புகளின் ஞானம் உள்ளது. இது எம்முறையில் சீராக இயங்கும் என்பது அவனுக்குத்தான் சரியாகத் தெரியும். மனிதன் மட்டும் தன் மடமையை நீக்கி தன் அறியாமையை ஒப்புக்கொண்டு இந்த இயந்திரத்தை செய்துள்ளவன் இயற்றியுள்ள சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்தால் இப்போது ஏற்பட்டுள்ள சீர்கேடுகளெல்லாம் மீண்டும் சரியாகலாம். மனித வாழ்வு மீட்சியடையலாம். மனிதர்கள் தமக்குத் தாமே உருவாக்கி கொண்ட பிரச்சனைகள் தொல்லைகளுக்கு தீர்வு காண இதைத் தவிர வேறெந்த வழியும் கிடையாது. 5வது அநீதி ஏன்? நீங்கள் சற்று ஆழ்ந்து நோக்கினால் உங்கள் வாழ்க்கையின் கேடுகளுக்கு அறியாமையைத் தவிர மற்றொரு காரணமும் புலப்படும். ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ மனிதன் என்று பெயரல்ல என்பதனை புரிந்து கொள்ள சொற்ப அறிவு போதுமானது. எல்லா மக்களும் மனித குலத்தின் அங்கங்களே. மக்கள் அனைவருக்கும் வாழும் உரிமை உள்ளது. தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அனைவரும் உரிமையுள்ளவர்களே. அனைவரும் அமைதி, நீதி, மரியாதை, கண்ணியம் ஆகியவற்றுக்கு உரியவர்களே. மனிதனின் சுபீட்சத்துக்குப் பொருள் மக்கள் அனைவரின் சுபீட்சமே ஆகும். குறிப்பிட்ட ஒரு நபருடைய, குடும்பத்துடைய அல்லது சமூகத்துடைய சுபீட்ச நிலை மட்டுமல்ல. ஏனெனில் சிலர் இன்புறப் பலர் துன்புற்றால் மனிதன் சுபீட்சத்தை அடைந்துள்ளான் என்று கூற இயலாது. மனித வாழ்வின் வளம் என்பதன் பொருள் மக்கள் அனைவரின் வாழ்க்கை வளமே ஆகும். ஒரு சாராருடைய அல்லது ஒரு சமூகத்துடைய வளமாக இருக்க முடியாது. ஒருவர் வாழ்ந்து 10 பேர் வீழ்ந்தால், நலிவடைந்தால் அதை மனித இனத்தின் செழிப்பு என்று கூற முடியாது. இந்த தெளிவான கருத்தை நீங்கள் சரியானதென்று ஏற்றுக்கொண்டால் மனித இனம் தன் சுபீட்சத்தையும் நலன்களையும் எவ்வழியில் எய்த முடியும் எனச் சிந்தியுங்கள். மனித வாழ்வு சுபீட்சமடைவதற்கு ஒரே வழி. யார் எல்லா மக்களையும் ஒரே மாதிரியாக கருதுகிறாரோ அவரே மனித வாழ்வுக்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்பதே அதன் கருத்தாகும். யார் சுயநலத்தை கருதவில்லையோ, ஒரு குடும்பத்தின், ஒரு சாராரின், ஒரு நாட்டின் அல்லது ஒரு சமூகத்தின் நலன்களோடு மட்டும் தம்மை பிணைத்து கொள்ளவில்லையோ அவர் அனைவருடைய உரிமைகளை நீதியுடன் வகுத்தால்தான் மேற்கூறிய சுபீட்சத்தை அடைய முடியும். யார் அதிகாரம் செலுத்துவதில் அறியாமையால் தவறிழைக்க மாட்டாரோ, யார் ஆசை மேலிட்டால் அதிகார உரிமையை தகாத முறையில் பயன்படுத்த மாட்டாரோ, யார் ஒருவருக்கு பகைவனாகவும் மற்றவருக்கு நண்பனாகவும், ஒருவரிடம் பரிவாகவும் மற்றவரிடம் பாரபட்சமாகவும், ஒருவருக்கு செவிசாய்க்காமலும் மற்றவருக்கு வசப்பட்டும் நடக்க மாட்டாரோ அவருடைய ஆணைகளுக்குட்பட்டால்தான் அந்த சுபீட்சம் கிட்டும். நீதியை நிலைநாட்ட இது ஒன்றே வழியாகும். இவ்வாறு மட்டுமே எல்லா மக்களுக்கும், எல்லா சமூகங்களுக்கும், எல்லா வகையினருக்கும், எல்லா குடிகளுக்கும் நியாயமான அவர்களுடைய உரிமைகள் கிடைக்கும். கொடுமை ஒழிவதற்கும் இதுதான் ஒரே வழி. இப்போது நான் கேட்கிறேன், இவ்வுலகில் இத்தகைய நீதி வலுவாத, நடுநிலை தவறாத, சுயநலமற்ற மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவர் யார் இருக்க முடியும்? அநேகமாக உங்களில் எவரும் என்னுடைய இக்கேள்விக்கு அத்தகைய ஒருவர் நம்மிடையே இருப்பதாக பதிலளிக்க துணியமாட்டார். இத்தகைய சிறப்பம்சங்கள் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானவை. மற்ற யாரும் இம்மகிமை கொண்டவரல்லர். மனிதன் எவ்வளவுதான் விசாலமான உள்ளத்தை கொண்டவனாயினும், சுயநலமற்றவனாயினும், அவனுக்கென்று சில சொந்த அக்கறைகளும் பற்றுதல்களும் விருப்பு வெறுப்புகளும் உள்ளவனாகவே இருக்கிறான். அவனுக்கு சிலரிடம் பற்று அதிகமாகவும் சிலரிடம் குறைந்தும் இருக்கிறது. சிலரிடம் அவனுக்கு அன்பிருக்கும், சிலரிடம் இருக்காது. சிலருடன் அவனுக்கு பழக்கம் இருக்கும், சிலருடன் இருக்காது. இக்குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்ட மனிதர் எவரும் இருக்க முடியாது. இக்காரணத்தினால்தான் எங்கே இறைவனுடைய சட்டத்துக்கு பதிலாக மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ, எங்கே இறை மேலாதிக்கத்துக்கு பதிலாக மனிதர்களின் ஆதிக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ,
அங்கே ஏதாவது ஒரு வகையில் அநியாயமும் கொடுமையும் அநீதியும் நிச்சயம் காணப்படும். தங்களுடைய அதிகார ஆற்றலை பிரயோகித்து மற்றவர்களுக்கு இல்லாத அந்தஸ்தையும் செல்வத்தையும் ஆடம்பர வாழ்க்கையையும் வசதி வாய்ப்புகளையும் தங்களுக்கென வலிந்து பெற்றுச் சுகபோகத்தில் மூழ்கியிருக்கும் அரச குடும்பங்களை பாருங்கள். இவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். இவர்களுக்கு எதிராக எந்த வழக்கையும் தொடர முடியாது. இவர்கள் எது செய்தாலும் இவர்களுக்கு எதிராக வழக்காட முடியாது. எந்த நீதிமன்றமும் இவர்களுக்கு அங்கு சமூகமளிப்பதற்கான உத்தரவுகளை அனுப்ப முடியாது. இவர்கள் தவறுகளையும் குற்றங்களையும் புரிவதை உலகம் காணுகிறது. இருப்பினும் அரசர் தவறுக்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இக்கூற்றை மனிதர்கள் ஏற்கவும் செய்கின்றனர். இவர்கள் மற்ற மனிதர்களைப் போலவே சாதாரண மனிதர்கள் என்பதை உலகம் அறிகிறது. ஆனால் இவர்களோ தங்களை தெய்வங்களாக காட்டிக்கொண்டு சாதாரண மக்களின் நிலைக்கு எட்டாத உச்சமான அந்தஸ்தில் அமர்ந்து கொள்கிறார்கள். மக்களும் இவர்களை புரவலர்கள் என்றும் தங்களுடைய வாழ்வும் சாவும் இவர்கள் கையில் இருப்பது போலவும் கருதி இவர்கள் முன்னிலையில் கைகட்டி சிரம் தாழ்த்தி அஞ்சி அடங்கி நிற்கிறார்கள். இவர்கள் குடிமக்களின் பணத்தை நல்ல கெட்ட வழியிலும் மற்றும் பல வகையிலும் பறிக்கிறார்கள். இதை தங்களுடைய அரண்மனைக்காகவும் சுற்றுலாக்காகவும் கணக்கின்றி வாரி இறைக்கிறார்கள். இவர்களுடைய நாய்களுக்கு கிடைக்கும் உணவு கூட உழைத்து கொடுக்கும் குடிமக்களுக்கு வாய்ப்பதில்லை. இது நீதியாகுமா? நியாயமாகுமா? இப்படியானதொரு முறை யாருடைய பார்வையில் எல்லா மக்களின் உரிமைகளும் நலன்களும் ஒரே மாதிரியாக உள்ளவையோ அத்தகைய நீதியால் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்க முடியுமா? இந்த புரோகிதர்களையும் குருமார்களையும் கவனியுங்கள். இந்த அரசர்களையும் சீமான்களையும் பாருங்கள். இந்நிலச்சுவாந்தார்களையும் நிலப்பிரபுக்களையும் பாருங்கள். இந்த முதலாளிகளையும் கனவானையும் காணுங்கள். இச்சாரார் அனைவரும் பொதுமக்களை விட தங்களை உயர்ந்தவர்களாக தாங்களே கருதி கொள்கிறார்கள். இவர்களுடைய சக்தியாலும் செல்வாக்கினாலும் உலகில் உண்டாயிருக்கும் சட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு அளிக்கும் உரிமைகளை சாதாரண மக்களுக்கு அளிப்பதில்லை. இவர்கள் பரிசுத்தமானவர்கள், பிறர் அசுத்தமானவர்கள். இவர்கள் கண்ணியமானவர்கள், பிறர் இழிவானவர்கள். இவர்கள் உயர்ந்தவர்கள், பிறர் தாழ்ந்தவர்கள். இவர்கள் சூறையாட உரிமையுள்ளவர்கள், மற்றவர் சூறையாடப்பட இருப்பவர்கள். இவர்களின் மன இச்சைகளுக்காக, மகிழ்ச்சிக்காக மக்களுடைய உயிர், உடைமை, மானம், மரியாதை ஒவ்வொன்றும் பலியிடப்படுகிறது. இந்த நியதிகளெல்லாம் ஒரு நீதியானால் வகுக்கப்பட்டதாக இருக்க முடியுமா? இவற்றில் வெளிப்படையாக தன்னலமும் ஒரு தலைப்பட்சமும் தென்படவில்லையா? தங்களுடைய வலிமையினால் பிற சமூகங்களை அடிமைப்படுத்தியுள்ள இந்த சர்வாதிகார சமூகங்களை பாருங்கள். இவர்களுடைய எந்த சட்டம் எந்த நியதியில் சுயநலம் கலக்காமல் உள்ளது? இவர்கள் தங்களை மிக உயர்ந்தவர்களாக கருதுவதோடு மட்டுமில்லை, உண்மையில் தங்களை மட்டுமே மனிதர்களாக கருதுகிறார்கள். இவர்களுடைய கருத்தில் பலம் குன்றிய சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் மனிதர்களே அல்லர். அவ்வாறு இருந்தாலும் மிக கீழ்த்தரமான மனிதர்களே. ஒவ்வொரு வகையிலும் இவர்கள் தங்களை பிறரை காட்டிலும் உயர்த்தியே வைத்துக் கொள்கின்றார்கள். தங்களுடைய தேவைக்காக பிறருடைய நலன்களை பலியிடுவதை தங்களுடைய உரிமை என்றே கருதுகிறார்கள். இவர்களுடைய சக்தியாலும் செல்வாக்கினாலும் உலகில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து சட்டங்களும் நியதிகளும் இச்சாயல் படர்ந்துள்ளது. மேற்கோளுக்காக மட்டும் மேலே சில உதாரணங்களை தந்தேன். விரிவாக விளக்க இங்கு வாய்ப்பில்லை. உலகம் எங்கெல்லாம் மனித சட்டத்தை இயற்றியுள்ளனவோ அங்கெல்லாம் அநீதி நிச்சயமாக நடந்துள்ளது என்பதை மட்டும் உங்கள் மனதில் பதிய வைக்க நான் விரும்புகிறேன். சில மனிதர்களுக்கு அவர்களுடைய நியாயமான உரிமைகளை காட்டிலும் மிக அதிகமான உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சில மனிதர்களுக்கு உரிமைகள் நசுக்கப்பட்டன என்பது மட்டுமல்லாமல் அவர்களை மனித நிலையிலிருந்தே தள்ளுவதிலும் தயக்கம் காட்டப்படவில்லை. இதற்கு காரணம் மனிதனுடைய பலவீனமே. அவன் ஒரு விஷயத்தில் தீர்வு காணத் தொடங்கும் போதெல்லாம் அவனுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் அவனுடைய சுய, குடும்ப, குல அல்லது சமூக நலன்களின் எண்ணம் நிலைத்த வண்ணம் இருக்கிறது. சொந்தக்காரர்களிடம் இருப்பதை போன்ற பரிவு அவனுக்கு பிறருடைய உரிமையிலும் நலன்களிலும் ஏற்படுவதில்லை. மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மனிதர்களிடையே பிறப்பு, குலம், சமூகத்தின் அடிப்படையில் வேறுபாடு செய்யாமல் பண்பு, செயல், தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டும் வேறுபாடு செய்யும் இறைவனின் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வதே இந்த அநியாயத்துக்கான பரிகாரமாகும். மற்றபடி நாம் ஏற்றுக்கொள்வது வேறு எதுவாக இருக்க முடியும் என்பதை எனக்கு தெரிவியுங்கள். 6வது, அமைதியை நிலைநாட்ட. அன்பர்களே, இந்த விஷயத்தில் மற்றும் ஓர் அம்சத்தை நான் புறக்கணிக்க முடியாது. மனிதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பொறுப்புணர்ச்சி மட்டுமே என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருவனுக்கு தான் விரும்பியதை செய்யலாம் என்றோ, தன்னை தட்டி கேட்க யாரும் இல்லை என்றோ,
அல்லது தன்னை தட்டி கேட்கும் அளவுக்கு ஒரு சக்தி தனக்கு மேல் இல்லை என்றோ உறுதியாகிவிட்டால் அவன் இத்தகைய தான்றோன்றியாகி விடுவான் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இவ்விஷயம் எவ்வாறு ஒரு தனி நபரின் விவகாரத்தில் சரியானதோ அவ்வாறே ஒரு குடும்பம், ஒரு குலம், ஒரு சமூகம் மற்றும் உலகிலுள்ள மக்கள் அனைவரின் விஷயத்திலும் சரியானதாகும். எப்போது ஒரு குடும்பம் தன்னிடம் பதில் கேட்க யாராலும் இயலாது என்று உணர்கிறதோ அப்போது அது கட்டுப்பாட்டை மீறிவிடுகிறது. இது போன்றே யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எவருக்கும் பொறுப்பாளியாக இருக்க வேண்டியதில்லை என்னும் நிர்பந்தமற்ற நிலை ஏற்படும் போது கிஞ்சித்தும் தயக்கமோ அச்சமோ இன்றி ஒரு வர்க்கம் மற்றொரு வர்க்கத்தை கொடுமைப்படுத்த முனைந்து விடுகிறது. ஒரு சமூகமும் அல்லது ஓர் ஆட்சியும் கூட தன்னுடைய அக்கிரம நடவடிக்கைகளை எவ்வித பயமும் இல்லாமல் செயற்படுத்தும் அளவுக்கு தன்னை தானே வலிமை வாய்ந்ததாக காணும் போது ஓநாய் ஆடுகளை பிடித்து விழுங்கப் புறப்படுவது போல் பலமில்லாத மனிதர்களை நசுக்கவும் அழிக்கவும் ஆரம்பித்து விடுகிறது. உலகில் காணப்படும் குழப்பங்கள், கொந்தளிப்புகள் அனைத்துக்கும் அடிப்படை காரணம் இதுதான். இதுவரை மனிதன் மக்கள் அனைவரை விடவும் உயர்ந்த ஒப்பற்ற ஒரு சக்தியின் மேலாதிக்கத்தையும் அதிகாரத்தையும் ஒப்புக்கொள்வதில்லையோ, எதுவரை தனக்கு மேல் ஒருவன் உள்ளான், தான் தன்னுடைய செயல்களுக்கு அவனிடம் ஒரு நாள் பதில் கூற வேண்டும், மேலும் தன்னை தண்டிக்கும் அளவுக்கு அவன் வலிமை வாய்ந்தவன் என்னும் உறுதியான நம்பிக்கை மனிதனுக்கு ஏற்பட்டதில்லையோ, அதுவரை குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் அடங்கப் போவதில்லை. மனிதன் அந்த சர்வ வல்லமை பெற்ற சக்தியை ஏற்றுக்கொண்டு அதன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் கொடுமையின் கதவு அடைபடவோ உண்மையான அமைதி நிலை பெறவோ எவ்விதத்திலும் சாத்தியமில்லை. இப்போது எனக்கு தெரிவியுங்கள், இத்தகைய மிக உயர்ந்த ஒப்பற்ற சக்தியுள்ளவன், அகிலம் அனைத்துக்கும் அதிபதியும் புரவலனுமான சர்வ வல்லமை பெற்றவன் இறைவனை அன்றி வேறு யார் இருக்க முடியும்? மனிதர்களுள் யாருமே இவ்வாறு இருக்க முடியாது. ஏனெனில் ஒரு தனி மனிதனுக்கு அல்லது மனித சமூகத்திற்கு நீங்கள் இத்தகைய அந்தஸ்தை அளித்தால் அது தான்றோன்றியாகிவிட ஏது உள்ளது. அது எல்லா கொடுங்கோளர்களையும் சேர்த்த ஒரு கொடுங்கோலனாகிவிட நேரிடலாம். மேலும் அது தன்னலத்துடன் ஒரு தலைப்பட்சமாகவும் நடந்து சில மனிதர்களை தாழ்த்தவும் சிலரை உயர்த்தவும் கூடும் எனும் அபாயமும் உண்டாகும். ஐரோப்பா இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு சர்வதேச மன்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் வெகு விரைவிலேயே அது வெள்ளை நிறங்கொண்ட சமூகங்களின் சபையாக மாறிவிட்டது. மேலும் அது சில வல்லரசுகளின் கைப்பாவையாகி சக்தியற்ற சமூகங்களின் மீது அநியாயம் புரிய ஆரம்பித்தது. இந்த அனுபவத்திலிருந்து புலப்படும் உண்மை இதுதான்: தனி மனிதர்களையும் சமூகங்களையும் நாடுகளையும் பேரரசுகளையும் தனது அச்சத்தினால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவற்றை நன்னடத்தையின் பாட்படுத்தக்கூடிய பெரும் உன்னத சக்தி மனித குலத்திலிருந்து ஒரு காலம் உருவாக முடியாது. இத்தகைய சக்தி நிச்சயமாக மனித எல்லைக்கு புறத்தேயுள்ளதாயும் அவனுக்கு மேம்பட்டதாயும் தான் இருக்க வேண்டும். மேலும் அது சர்வ வல்லமை பெற்ற இறைவனுடைய சக்தியாக மட்டுமே இருக்க முடியும். நாம் நம் நலனிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்டிருந்தால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் ஆட்சியின் கீழ் பணிவான குடிமக்களாக நம்மை நாமே சமர்ப்பித்துக் கொள்வதைத் தவிர விவேகமான வேறு எந்த வழியும் நமக்கில்லை. மேலும் அந்த பேரரசன் அகத்தேயும் புறத்தேயும் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் பார்க்கிறான் என்றும் நாம் சிந்திக்கும் அனைத்தையும் அறிகிறான் என்றும் ஒரு நாள் அவனுடைய நீதிமன்றத்தில் நாம் நம்முடைய முழு வாழ்வின் நடவடிக்கைகளையும் கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்றும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக உலகில் நம்முடைய வாழ்வை நடத்த வேண்டும். ஆக நாம் நல்ல கண்ணியமான சாந்தம் நிறைந்த சட்டத்துக்கு கீழ்ப்படுகின்ற மனிதர்களாய் ஆவதற்கு இந்த ஒரே வழிதான் உள்ளது. இவ்வழியை பின்பற்றுவதால் தான் இவ்வுலகில் சாந்தியையும் மரணத்துக்கு பின்னுள்ள மறுமை வாழ்வில் ஈடேற்றத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 7வது ஐயம் தீர்க்க. இப்போது நான் எனது சொற்பொழிவை முடிக்கும் முன் அநேகமாய் உங்கள் சிலருடைய உள்ளங்களை உறுத்தி கொண்டிருக்கும் ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வது அவசியமென கருதுகிறேன். அணு முதல் அண்ட கோளங்கள் வரையிலுள்ள ஒவ்வொரு பொருளும் தனது பிடியில் இருக்கின்ற அளவுக்கு இறைவனின் ஆட்சி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படியிருக்க இறைவனின் ஆட்சியில் வெறும் ஒரு குடிமகனின் அந்தஸ்தையே பெற்றுள்ள மனிதன் இறைவனின் ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்து தன்னுடைய அரசை பிரகடனப்படுத்த தன் சக மனிதர்களின் மீது தன்னுடைய சட்டத்தை சுமத்திட எவ்வாறு மனிதனால் முடிந்தது? ஏன் அவன் கரத்தை கடவுள் கட்டாமல் வைத்துள்ளான்? ஏன் அவனுக்கு தண்டனை கொடுப்பதில்லை? எவ்வாறெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சாதாரணமான உதாரணத்தின் மூலம் நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். ஒரு அரசன் தன் குடிமக்களில் ஒரு நபரை தன் நாட்டின் ஒரு மாவட்டத்துக்கு அதிகாரியாக அனுப்புகிறான்.
நாடு அரசனுடையதே, குடிமக்களும் அவனுடையதே. நாட்டிலுள்ள ரயில் வண்டி, தொலைபேசி, தந்தி அமைப்புகள், இராணுவம் மற்றும் இதர வலிமை வாய்ந்த சாதனங்கள் அனைத்தும் அரசனின் கையில்தான் இருக்கின்றன. மேலும் அரசனின் ஆட்சி அதிகாரம் குறிப்பிட்ட அந்த மாவட்டத்தை சூழ்ந்து நிற்கிறது. இச்சிறிய மாவட்டத்தின் அதிகாரி அதற்கு முற்றிலும் பணிந்தவனாகவே இருக்கிறான். அரசன் விரும்பினால் அவ்வதிகாரியை தன்னுடைய ஆணைக்கு அணுவளவும் பிசகாது அடிபணியும்படி கட்டாயப்படுத்த முடியும். ஆனால் அரசனோ அந்த அதிகாரியின் அறிவு, அவருடைய கடமை உணர்வு, அவருடைய திறமை, அவருடைய விசுவாசம் ஆகியவற்றை சோதிக்க விரும்புகிறான். ஆகையால் அவன் மேலிருந்து தன்னுடைய பிடியை எவ்வளவு தளர்த்தி விடுகிறான் என்றால், அந்த அதிகாரிக்கு தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய தன் மேலுள்ள உயர் பேரதிகாரம் பற்றிய உணர்வே இல்லாத அளவுக்கு தளர்த்தி விடுகிறான். இப்போது அந்த அதிகாரி அறிவாளியாகவும், நன்றியுள்ளவராகவும், கடமையுள்ளவராகவும், விசுவாசம் உள்ளவராகவும் இருந்தால், இப்படி தளர்ந்து இருந்த போதிலும் தன்னை தானே குடிமகனாகவும் பணியாளானாகவுமே கருதி கொண்டிருப்பார். அரசனுடைய தேசத்தில் அவனுடைய சட்டப்பிரகாரமே ஆட்சி செய்வார். அரசன் அவருக்கு அளித்திருக்கும் அதிகாரங்களை அரசனுடைய எண்ணத்துக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றவாறே உபயோகிப்பார். இந்த விசுவாசமுள்ள கடமை உணர்வுடன் கூடிய நடத்தையினால் அவருடைய தகுதியும் திறமையும் நிரூபணமாகிவிடும். அரசனும் அவரை அதிக தகுதியுள்ளவர் என்று கண்டு உயர் பதவிக்கு அவரை வெகு சீக்கிரமாக உயர்த்துவான். ஆனால் அந்த அதிகாரி முட்டாளாகவும், நன்றி கெட்டவனாகவும், தீயவராகவும் இருந்து குடிமக்களாக அம்மாவட்டத்தில் வசிக்கும் மக்களை அறியாமையுடையவர்களாகவும் மதியினர்களாகவும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தன்மேல் ஆட்சியின் பிடி தளர்ந்திருப்பதைக் கண்டு தான் சுதந்திரமாக விடப்பட்டிருப்பதை பயன்படுத்தி அந்த அதிகாரி புரட்சிக்கு துணிந்து விடுகிறார். அவர் மூளையில் அதிகாரப்பித்து நிரம்பி விடுகிறது. தன்னைத்தானே மாவட்டத்தின் அதிபதி என நினைத்து சுயாட்சி செலுத்த ஆரம்பித்து விடுகிறார். கேவலம் அவர் தமக்கு ஊதியம் அளிக்கிறார் என்பதையும், காவல்துறை அவரிடம் உள்ளது என்பதையும், நீதிமன்றங்கள் அவர் கையில் உள்ளன என்பதையும், சிறையின் விலங்குகளும் தூக்கு மேடையும் அவர் வசம் உள்ளன என்பதையும், தங்களுடைய விதியை நிர்ணயிப்பதற்கும் அளிப்பதற்கும் உள்ள அதிகாரங்களை அவரே வைத்துள்ளார் என்பதையும் பார்க்கும் குடிகளான அவ்வறிவற்ற மக்கள் அவருடைய சுயாட்சியை ஒப்புக்கொள்கிறார்கள். அரசனும் அந்த அதிகாரியின் துரோகத்தையும், தூரநோக்கில்லாத அந்த குடிமக்கள் அவனை அதிகாரியாக ஏற்றுக்கொண்டிருப்பதையும் அறிந்தவனாயிருக்கிறான். அவன் விரும்பினால் உடனே இரு சாராரையும் பிடிக்கலாம், கொடூரமான தண்டனை அளிக்கலாம். ஆனால் இரு சாராரையும் அவன் முழுவதுமாக பரீட்சிக்க விரும்புகிறான். ஆகையால் மிகவும் பொறுமையுடனும் பெருந்தன்மையுடனும் அவர்களுக்கு அவகாசம் அளித்து கொண்டே போகிறான். எவ்வளவு ஒழுங்கீனங்கள் அவர்களிடம் நிரம்பியுள்ளனவோ அவை முற்றிலும் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அவகாசத்தை அளிக்கிறான். இச்சிறிய அதிகாரி இறுதியில் தலைநகருக்கு படையெடுத்து வந்து தனது அரியணையை அபகரித்துக் கொள்வார் எனும் அச்சம் சிறிதும் ஏற்படாத அளவுக்கு வல்லமை படைத்தவனாக இருக்கிறான் அவ்வரசன். இந்த துரோகியும் நன்றி கெட்ட மக்களும் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு எங்காவது ஓடிவிடுவார்களோ என்ற அச்சம் எதுவுமில்லை. ஆகையால் அவனுக்கு அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் சில ஆண்டுகள் என்ன, பல நூற்றாண்டுகள் வரை அவகாசம் கொடுத்து கொண்டே போகிறான். இம்மக்களின் தீமைகள் அனைத்தும் வெளிப்பட்ட பின், இந்நடவடிக்கையில் எவ்வித குறையும் மீதமின்றி முடிந்த பின், அவன் ஒரு நாள் அவர்கள் அனைவரையும் திடீரென்று பிடித்து கொள்கிறான். இப்போது அவர்களை தன் கடும் தண்டனைக்கு ஆளாக்குகிறான். அத்தருணத்தில் அவர்களை சூழ்ந்திருக்கும் அக்கடும் தண்டனையிலிருந்து எந்த தந்திரமும் யுக்தியும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அன்பர்களே, நானும் நீங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அதிகாரியும் இன்னும் இவ்வுலகில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருமே இந்த சோதனையில் தான் மூழ்கியுள்ளோம். நம்முடைய அறிவும் நுட்பமும், நம்முடைய கடமையுணர்வும், உன்னத தன்மையும், நம்முடைய விசுவாசமும் கடுமையான பரீட்சைக்குள்ளாகிக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய உண்மையான அரசனுக்கு நன்றியுள்ள அதிகாரியாகவோ குடிமக்களாகவோ இருக்க விரும்புவதா அல்லது நன்றி கெட்டவனாக இருப்பதா என்பதை இப்போது நம்மில் ஒவ்வொரு நபரும் தானே முடிவெடுக்க வேண்டிய விஷயமாகும். இது உயிர் நாடியான வினாவாகும். இம்மையில் மனிதனைச் சூழ்ந்துள்ள முக்கிய பிரச்சனை இதுவேதான். அவனுடைய வெற்றியிலும் தோல்வியிலும் இவ்வினாவுக்கு அவன் அளிக்கும் விடையை சார்ந்தே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் உளப்பூர்வமாக விடை அளிக்க வேண்டிய வினாவாகும் இது. என்னை பொறுத்தவரை நான் நன்றியுள்ளவனாக இருக்க முடிவு செய்துவிட்டேன். இறைவனுக்கு துரோகியாயுள்ள ஒவ்வொரு நபருக்கும் நான் விரோதியே. நீங்கள் உங்களுடைய முடிவுக்கு உரிமை பெற்றவர்கள். விரும்பினால் இவ்வழியை ஏற்கலாம் அல்லது அதற்கு மாற்றமான வழியில் செல்லலாம். ஒரு பக்கம் இறைவனுடைய துரோகிகளான இவர்கள் அளிக்கக்கூடிய ஆதாயங்களும் இழப்புகளும் உள்ளன.
மறுபக்கம் படைத்த இறைவனே அளிக்கக்கூடிய ஆதாயங்களும் இழப்புகளும் உள்ளன. இவ்விரண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறு தேர்ந்தெடுத்துச் செயற்பட உங்களுக்கு முழு உரிமையுண்டு.